டிடிஎஃப் வாசன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் நடிச்சிருக்காப்புல. ஃபர்ஸ்ட் டைம் படத்தில் நடிச்சபோது எப்படி நல்ல ஒரு தரமான ஒரு படத்தை நடிச்சிருப்பாப்ப அப்படின்னு சொல்லி போய் இந்த ஒரு படத்தை போய் பார்த்தா, இந்த படத்தில் டிடிஎஃப் வாசனே ஹீரோ கிடையாது. மெயினாக நம்ம ஹீரோவே நம்ம கிஷோர் தான். ஸ்டார்டிங் அவரை வச்சா இந்த படத்தோட கதையை நகரேன். படம் பேர் என்னன்னா ஐபிஎல். இந்த ஒரு படத்தோட கதை என்னன்னா, நம்ம கிஷோர் வந்து ஒரு பக்கத்தில் வந்து ஒரு கம்பெனியில் ஒன்று வேலை பார்ப்பாப்புல. வேலை பார்க்கும்போது அந்த கம்பெனி ஒரு பக்கத்தில் செட் ஆகாமல் நம்ம ஹீரோயினியாக நம்ம அபிராமி தான் நம்ம கிஷோரோட ஒய்ஃபாக நம்ம சொந்த தொழில் ஒன்று ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஒன்று வாங்கினா டிராவல்ஸ் மாதிரி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல நம்ம ஹீரோ. அவர் ஒரு பக்கத்தில் நல்லா ஒரு சந்தோஷமாக ஃபேமிலியாக ஒரு பக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது நம்ம கிஷோரோட தங்கச்சியை நம்ம குஷிதா அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒன்று அவர் இந்த ஒரு படத்தோட ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. அவளை வந்து நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்விக்கியில் வந்து வேலை பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸ்விக்கியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் எப்படி சொல்கிற ஒரு பக்கத்தில் படிச்சுக்கிட்டு பார்ட் டைமாக இந்த ஒரு வேலையை ஒரு பக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினி ஒரு பக்கத்தில் பார்த்தா அவளுக்குள்ள ஒரு பக்கத்தில் லவ் ஆகிட்டு இருக்கும்போது போலீஸ் அதிகாரியாக நம்ம போஸ் வெங்கட்டை காமிக்கிறார். போஸ் வெங்கட்னா எப்படி சொல்கிறது, போஸ் வெங்கட் ஒரு பக்கத்தில் வந்து லஞ்சம் வாங்கிட்டு பிச்சைக்காரன் போகிற ஒரு பைக்லாம் மறைச்ச ஒரு பக்கத்தில் வந்து வசூல் வேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல நம்ம போஸ் வெங்கட் போலீஸாக இருந்து. அவர் ஒரு பக்கத்தில் வந்து எப்படி சொல்கிறது, லஞ்சம் வாங்குறத பார்த்துட்டு ஒரு பையன் வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி எடுப்பான். ஆனால் வீடியோ எடுக்க தர மாட்டான். அவனை எப்படி சொல்லி லாக்கப்பில் வச்சு நம்ம அந்த ஒரு பையனை வந்து நம்ம போஸ் வெங்கட் வந்து போட்டு தள்ளிடுறாப்புல. அவன் லாக்அப் டெத்து போல்டேஷனுக்குள்ளேயே சாவடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கேயே வந்து கிஷோர் வந்து ஒரு பக்கத்தில் வந்து ஒரு ஷாப்பிங் ஒன்று போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவருக்கு ஒரு பக்கத்தில் இருந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சிடென்ட் ஆகும்போது கால் முறிவு ஒரு பக்கத்தில் ஏற்பட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு அவர் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கிஷோர் ஒரு பக்கத்தில் இருந்து டாக்டர் சொல்லும் போது நம்ம கிஷோரை வந்து அவர் காரை வச்சு தான் தொழில். கார் இருந்தே அவரால் எந்த வேலையும் பார்க்க முடியாது, சம்பாதிக்க முடியாது, வீட்டு வாடகை எதுவுமே கட்ட முடியாத அளவுக்கு ஒரு பக்கத்தில் போயிட்டு இருக்காங்க. போஸ் வெங்கட் வந்து ஒரு பக்கத்தில் வந்து அந்த பையனை கொண்டதுனால போஸ் வெங்கட் தான் முக்கிய குற்றவாளி அப்படின்னு சொல்லிவிட்டு ஊரில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம கிஷோர் வந்து ஒரு பக்கத்தில் நம்ம காரை வந்து யாருக்காச்சும் எப்படி டாக்ஸி மாதிரி ஒரு டிரைவரை வச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கிஷோர் ஒரு பக்கத்தில் முடிவு பண்ணி அந்த காரை வந்து கால் டாக்ஸிக்கு விட்டது. அப்புறம் அந்த ஒரு காரு போஸ் வெங்கட் வந்து அந்த காரை வந்து யூஸ் பண்ணிடுறாப்புல. இது தெரிஞ்ச நம்ம ஏகப்பட்ட பேர் நம்ம ஒரு பக்கத்தில் வந்து நம்ம போஸ் வெங்கட் வந்து பிடிச்ச அப்புறம் அந்த கார் யாரோடது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கிஷோரை வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை இழுக்கிறாங்க. சரி அப்படின்னு ஒரு பக்கத்தில் சரி வெளில வந்துடுறாப்புல. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் ஒரு அரசியல் சூழ்ச்சி என்னன்னா, அரசியல்வாதிக்கு வந்து போஸ் வெங்கட் ஒரு பாத்திரம் வந்து உதவி பண்ணியிருப்பாப்புல. அதனால நம்ம போஸ் வெங்கட் ஒரு பாத்திரம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குணசேரனை வந்து எப்படி நம்ம கிஷோர் வந்து ஒரு பாத்திரம் உள்ள பிடிச்சி ஓடும், நீ வந்து உண்மையான குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அரசியல் சூழ்ச்சிலாம் நடக்குது. கிஷோரை வந்து ஒரு பக்கத்தில் அரெஸ்ட் பண்ணி அந்த கொலையை வந்து நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் வந்து ஒத்துக்க வைக்கும்போது நம்ம டிடிஎஃப் வாசன் களத்தில் இறங்கி நம்ம கிஷோரை ஒரு பக்கத்தை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிதாங்க இந்த ஒரு படத்தோட கதையாக இருந்துச்சு. இந்த ஒரு படத்தோட கதையை பார்க்கும்போது எல்லா படத்திலும் வளர்க்கப்பட்ட கதை மாதிரி தான் இருக்குங்க. ஆனால் மெயினாக சொல்ல வேண்டியது லாக்அப் டெத்து. ஒரு உண்மை கதை சம்பவத்தின் அடிப்படையாக அந்த ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அதை பார்க்கும்போது பார்க்குறதுக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் நடந்த சம்பவம்லாம் மையமாக வச்சு இந்த ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அதை பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது டிடிஎஃப் வாசன். ஏன்னா எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு படமே ஓரளவுக்கு அவருக்கு ஒரு நடிப்பு ஓகே தான்ப்பா அப்படிதான் நமக்கே தோணுச்சு. ஏன்னா எப்படி சொல்ல ஃபைட்லாம் போகிறாப்புல, ஃபைட்டு போட்டு ஒருத்தனை அடிக்கும் போதே ஒரு பாகத்தில் அடிச்சு போட்டு அவரே ஒரு பாகத்தில் பாவப்பட்ட ஜென்மம் மாதிரி ஒரு பாகத்தில் பார்ப்போம். அந்த சீன் பார்க்குறதுக்கு எல்லாமே நமக்கு ஒரு போது சிரிப்பு வந்துச்சு. என்ன அது கோபம் இல்லாமல் சாதுவாக ஒருத்தனை அடிக்கிறாப்புலையும் அப்படிதான் நமக்கே தோணுச்சு. மித்தபடி இந்த ஒரு படத்தோட ஹீரோவே நம்ம டிடிஎஃப் வாசன் தான் கிடையாது. மெயினான ஆளே நம்ம கிஷோர் தான். வேற லெவல். ஏன்னா சூப்பராக அழகாக நடிச்சு விட்ருக்காப்புல. அதுக்கப்புறம் அவன் அபிராமி நம்ம கிஷோர் ஒய்ஃபாக இருப்போது நடிச்சிருப்பா. ஐடியிலேருந்து எல்லாம் பார்க்குறதுக்கு ரசிக்க முடியாது. இல்லை ஹீரோனிலாம் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை ஆடுகளம் நிறையன்னு வந்து அவர் தான் பெரிய குற்றவாளி மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு கதை ஒன்று போகும். எதனால நம்ம கிஷோரை வந்து இப்படி ஒத்துக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடுகளம் நிறைய ஒரு பக்கத்தில் அப்படி ஒரு கதை ஒன்று போகும். அதை பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஜான் விஜய் வருவாப்புல தக்காளி. அவருக்கு ஒரு பக்கத்தில் காமெடி சீன்லாம் பார்க்கும்போது அவருக்கும் ஒரு பக்கத்தில் ரசிக்க முடியாது, ரொம்ப கொடூரத்தனமான ஒரு ஆளாக காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹரிஷ் எப்படி அவரும் ஒரு போலீஸ் அதிகாரியை வந்து ரொம்ப மோசமான ஒரு ஆளாக காமிச்சிருப்பாங்க. அவர் ஆக்டிங்கை பார்க்கும்போது ஒரு ஓகே மாதிரி தான் இருந்துச்சு. சிங்கமொழிக்கு இதில் எப்படி சொல்கிறது, காமெடி சீனுன்னா எதுவுமே கிடையாது. ஒரு சீரியஸ் கேரக்டர் மாதிரி போட்டு வச்சிருக்காப்புல. 2-3 சீன் வருவாப்புல, 2-3 சீன் ஆக்டிங் எல்லாமே பார்க்குறதுக்கு ரசிக்க முடியாது இருந்துச்சு. போஸ் வெங்கட் தக்காளி மோசமான ஒரு போலீஸுக்காரன் எப்படி இருக்குன்னு அப்படின்னு வேற லெவலில் நம்ம போஸ் வெங்கட் நடிச்சு கொடுத்துருக்காப்புல. கண்டிப்பாக வாழ்த்து தெரியும். மொத்தத்தில் இந்த ஒரு படத்தை எடுத்த நம்ம டைரக்டர் கருணாநிதினு நீ அவர் நினைக்க வேணாங்க. ஒரு டைரக்டர் கருணாநிதி நல்ல ஒரு சின்ன கண்டென்ட்டாக போட்டு ஒரு லோ பட்ஜெட்டில் எப்படி எடுக்கணுமோ அப்படி சொல்லி நீட்டாக எடுத்திருக்காப்புல. கண்டிப்பாக ஒரு படத்தை வாழ்த்து தெரியும். அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்தோட இசையமைப்பாளர் நம்ம அஸ்வின் விநாயகமூர்த்தி அவர் தான் இந்த ஒரு படத்தோட இசையமைப்பாளர் இருக்காப்புல. கிட்டத்தட்ட ஒரு 2-3 பாட்டுக்கிட்ட இருக்குது. 2-3 பாட்டுக்கிட்ட ஒரு ரசிக்க முடியாதான் இருந்துச்சு. மற்றபடி எதுவுமே இல்லை பார்க்கறதுக்கு ரசிக்க முடியாது இல்லை கைஸ்.
மொத்தத்தில் அந்த ஒரு படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஓடிடியாக ஒருத்தர் சொல்கிறது தான் அந்த படத்தை ஒருத்தர் இல்லை கைஸ். ஏதோ ஃபஸ்ட் டைம் படம் ஓரளவுக்கு கண்டிப்பாக ஒரு தான் வாழ்ந்து தெரிவிக்கணும். ஏன்னா நடிச்சிருக்காப்புல பார்க்கறதுக்கு அப்படி தான் தெரிஞ்சிச்சு. ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்குங்க கைஸ். வேற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இந்த ஒரு படத்தில் ஒன்றுமே